அடிச்சாங்க பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ராஜாவுக்கு அடிச்சது யோகம். மகாராஷ்டிரா ஆளுநர் ஆகிறார். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. நாகாலாந்து மாநில ஆளுநர் இலகணேசன் மரணம் மற்றும் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்ட நிலையில் இரு மாநிலங்களுக்கும் ஆளுநரை நியமிக்க வேண்டிய கட்டாயம் மத்திய பாஜக அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தை குறிவைத்திருக்கும் பாஜக கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ராஜாவை ஆளுநராக நியமிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைந்தவுடன் இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பாஜகவின் பார்வை தமிழகத்தை நோக்கி திரும்பியிருக்கிறது. பல மாநிலங்களில் ஆளும் கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவின் நிலை பரிதாபகரமாக இருக்கிறது. அதிமுக, திமுக என ஏதாவது ஒரு திராவிட கட்சியுடன் கூட்டணி அமைத்தால்தான் 4-5 எம்எல்ஏ சீட்டுகளை பெற முடியும் என்ற நிலையில் இருக்கிறது. தெலுங்கானா, கர்நாடகாவில் வலுவாக இருந்தாலும் தமிழகத்தில் கால் பதிக்க முடியவில்லை என்ற ஏக்கம் பல ஆண்டுகளாகவே பாஜகவுக்கு இருக்கிறது.